தக்வாவுக்குள் வாருங்கள். ஞானம் வேண்டுமா? வத்தகுல்லாஹ வயுஅல்லிமுக்குமுல்லாஹ். ஞானம் வேண்டுமா? தக்வாவுக்குள் வாருங்கள். அதுவும் மனிதன் கற்றுத்தரும் ஞானம் அல்ல, அல்லாஹ் கற்றுத்தரும் ஞானம் வேண்டுமா? தக்வாவுக்குள் வாருங்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்கிறான், இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லக்கும் ஃபுர்கானன் வயுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டுமா? தக்வாவுக்குள் வாருங்கள். உங்கள் சிறு பிழைகளை அல்லாஹ் பொறுக்க வேண்டுமா? தக்வாவுக்குள் வாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஃபுர்கானை ஏற்படுத்த வேண்டுமா? தக்வாவுக்குள் வாருங்கள். ஃபுர்கான் என்றால் என்ன? அபுல் அப்பாசுல் முர்சி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ஃபுர்கான் என்பதற்கு அர்த்தம் அல் ஹிதாயத்து ஃபில் கல்பு, இதயத்தில் ஏற்படுகிற ஹிதாயத்து. இதயத்துக்கு, கல்புக்கு ஹிதாயத்துக்கு வேணுமா? தக்வாவுக்குள் வாருங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் இன்தத்தகுல்லாஹ யஜ்அல் லக்கும் ஃபுர்கானன் வயுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? தக்வாவுக்குள் வாருங்கள். சிறு பாவங்கள் அழிக்கப்பட வேண்டுமா? தக்வாவுக்குள் வாருங்கள். கல்புக்கு ஹிதாயத்து வேண்டுமா? தக்வாவுக்குள் வாருங்கள். அது மாத்திரமல்ல, வலியுல்லாவாக ஆக வேண்டுமா? தக்வாவுக்குள் வாருங்கள். வல்லாஹு வலியுல் முத்தகீன். அல்லாஹ் சொல்கிறார், வல்லாஹு வலியுல் முத்தகீன். விலாயத்து வேண்டுமா? தக்வாவுக்குள் வாருங்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலாவுடைய நெருக்கம் வேண்டுமா? வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன். அல்லாஹ்வுடைய நெருக்கம் வேண்டுமா? தக்வாவுக்குள் வாருங்கள். நஜாத்து துனியாவிலும் ஆகிரத்திலும் கிடைக்க வேண்டுமா? தக்வாவுக்குள் வாருங்கள். சும்ம நுனஜ்ஜி அல்லதீன தகவ். முத்தகின்களை நாம் ஈடேற்றம் கொடுப்போம், நஜாத்தை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே தக்வாவுக்குள் வாருங்கள். அது மாத்திரமல்ல, சொர்க்கத்தின் மீது ஆசையா? தில்கல் ஜன்னத்துல்லதி உஇதல் முத்தகூன். சொர்க்கம் வேண்டும் என்ற ஆசையா? தக்வாவுக்குள் வாருங்கள் என்று தக்வாவினால் என்ன என்ன கிடைக்கும் என்பதையெல்லாம் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா பட்டியல் சொல்லுவான். கிட்டத்தட்ட 90க்கு மேற்பட்ட இடங்களில் குர்ஆன் ஷரீஃபில் தக்வாவின் அவசியத்தையும், தக்வாவின் தேவையையும், தக்வாவினால் கிடைக்கும் பலனையும் பயனையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்வார்கள், இத்தகில்லாஹ் ஹைதுமா ஷிஅத ஹைதுமா குன்த. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த இடத்துல இருந்தாலும் தக்வா இருக்கணும். நீ எந்த இடத்துல இருந்தாலும் தக்வா இருக்கணும். பகலா இரவா, வெளிச்சமா இருட்டா, தனிமையா, மனைவியுடனா, மக்களுடனா, கூட்டத்திற்கு மத்தியிலா, எங்கிருந்தாலும் தக்வா இருக்க வேண்டும். தக்வா இல்லாமல் ஒரு க்ஷணம், ஒரு நேரம், ஒரு நிமிஷம் நீ இருக்கக்கூடாது என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இத்தகில்லாஹ் ஹைசுமா குன்த. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொன்னது மாதிரியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இன்னும் கொஞ்சம் சொல்வார்கள், ஊசிக்கும் பி தக்வல்லாஹ். என்னுடைய வசியத்து தக்வா வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்படியெல்லாம் சொல்லுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சுவால் செய்யப்பட்டது. மன் அக்ரமுன் நாஸ், மரியாதைக்குரிய மூமின் யார் என்று கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு கேள்வி, மரியாதைக்குரிய மூமின் யார் என்று கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தகாஹும், அந்த மனிதர்களில் எவர் நல்ல தக்வா உள்ளவரோ அவர் மரியாதைக்குரியவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். இப்படியெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தால் தக்வா என்பது விரிந்த பொருள் உடையது, விரிந்த தரம் உடையது. அப்படி விரிந்த பொருளும் விரிந்த தரமும் தக்வாவுக்கு வருகிற பொழுது பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்வாவை குறித்து விளக்குகிற இந்த மகத்தான சொல்லில் இன்னும் ஒரு உண்மை இருக்கிறது. நான் முதல்ல சொன்னது மாதிரி ஆளை பொறுத்து தக்வா மாறும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒரு சராசரி மூமின் நான் முத்தகி, அவரை முத்தகி என்று சொல்ல வேண்டுமானால் அவர் தக்வாவுக்கு பொருள் வேறு. அவரை விட அந்தஸ்தில் கூடிய ஒரு மூமின் அவருக்கு முத்தகி என்று சொல்ல வேண்டுமானால் அவருக்கு தக்வாவுக்கு பொருள் வேறு. அவரை விட மேம்பட்ட இன்னொரு சாலிஹான மனிதர் அவருக்கு முத்தகி என்று சொல்ல வேண்டுமானால் அவருக்கு தக்வா மானா பொருள் வேறு.
அவரை விட மேம்பட்ட இன்னொரு சித்திக், அவருக்கு தக்வா என்று சொல்ல வேண்டுமானால் அதனுடைய பொருள் வேறு. அவரை விட மேம்பட்ட இன்னொரு ஷஹீத், அவருக்கு தக்வா சொல்ல வேண்டுமானால் அவருக்கு பொருள் வேறு. அதை விடவும் கடந்த ஒரு வலியுல்லா, ஒரு குத்துபுக்கு அந்த வார்த்தையை சொல்ல வேண்டுமானால் அவருக்கு தக்வா வேறு. தக்வாவின் பொருள் மாறுபட்டு கொண்டே செல்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்வாவின் பொருளை விரிவாக விளக்கி சொல்வார்கள். சராசரி மனுஷனுக்கு தக்வானா என்ன? அல் இம்திசாலு லி அவாமிரில்லாஹ் வல் இஜ்தினாபு அன் நவாஹி. ஏவலை எடுத்து நடக்கணும் ஷரியத்துல, விலக்கலை விட்டு விலகி நடக்கணும். எது சரியத்தில் ஏவப்பட்டிருக்கிறதோ அதை பேணி நடக்க வேண்டும். எது செய்யக்கூடாது என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தடைகளை விட்டு விலகி நடக்கணும். இதுதான் ஆரம்ப கட்டமான தக்வா. இதுதான் முதல் கட்ட தக்வா. நம்முடைய ஷரியத்துல எதை செய்ய வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்ய வேண்டும். அது ஃபர்லா, அது வாஜிபா, அது சுன்னத்தா என்றெல்லாம் கணக்கு பார்க்க கூடாது. எது ஏவப்பட்டதோ அந்த சுன்னத்தையும் பின்பற்ற வேண்டும். எது ஏவப்பட்டதோ அந்த வாஜிபையும் எடுத்து நடக்க வேண்டும். எது ஏவப்பட்டதோ அந்த பரந்தையும் அமலில் கொண்டு வர வேண்டும். எது கூடாது என்று சொல்லப்பட்டதோ மக்ருஹா பரவாயில்லை, மக்ருஹு தன்சீஹா பரவாயில்லை சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு போகக்கூடாது. மக்ருஹையும் பேணி விட்டுவிட வேண்டும். அதுபோல் அது தன்சீஹா தஹ்ரீமா என்று பார்க்க கூடாது, விட்டுவிட வேண்டும். ஹராமா விட்டுவிட வேண்டும். ஹிலாஃபுல் அவ்லா விட்டுவிட வேண்டும். இப்படி அனுமதிக்கப்படாதவற்றை எல்லாம் விட்டு விலகி நடக்க வேண்டும். இது தக்வாவின் முதல் படி. அடுத்த படி, சின்னஞ்சிறிய குற்றங்கள் பாவங்கள் கூட செய்யக்கூடாது. சகாயிர் என்று அரபியில் சொல்வார்கள். அந்த சகாயிர் கூட செய்யாமல் பெரும்பாவத்தை விட்டு விலகி நடப்பது தக்வாவின் ஒரு படி என்றால், சிறுபாவம் கூட செய்யாமல் வாழுவது தக்வாவின் இன்னொரு படி. சிறு பாவத்தை கூட செய்யக்கூடாது. அந்த பாவத்தை செய்தால் அதை பெரும் பாவம் போல் கருத வேண்டும். என்றால் பாவம்ங்கிறது ஆளை பொறுத்து வேறுபடுகிறது. ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்லடியார் செய்கிற சிறிய பாவம் ஒரு சராசரி அடியார் செய்கிற பெரிய பாவத்தை விட கெட்டது. ஒரு நல்லடியார் செய்கிற சிறிய பாவம் ஒரு நல்ல சராசரி அடியான் செய்கிற பெரிய பாவத்தை விட கெட்டது. அவர் நல்லடியார் செய்கிற சிறிய பாவம் இருக்கிறது, அதை விட ஒரு நபி, ஒரு ரசூல் அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு அதபு குறைவான ஒரு சிறிய வார்த்தை வருவதாக ஒரு வாதத்திற்கு வந்தால் அது கூட தவறானது. அது அல்லாஹ்வின் சோதனைக்கு ஆளாக்கி விடும் என்பதை குர்ஆன் ஷரீஃப் உறுதிப்படுத்தி காட்டும். எனவே தக்வா என்கிற பொழுது பெரும்பாவம் இருக்கக்கூடாது, சிறிய பாவம் இருக்கக்கூடாது, சராசரி பிழைகள் இருக்கக்கூடாது, சாமானியமான குற்றங்கள் கூட நடக்கக்கூடாது, ஒழுக்க சிதைவு வரக்கூடாது, பெரிய பிழைகள் வரக்கூடாது, ஒரு கட்டுப்பாடு நிறைவாக இருக்க வேண்டும், எல்லா அம்சங்களும் சரியாக இருக்க வேண்டும், வணக்கம் முறையாக நடக்க வேண்டும், இபாதத்து சரியாக நடக்க வேண்டும், தொழுகை முதல் சகலவற்றும் ஒரு கட்டுப்பாடோடும் முறையோடும் நடக்க வேண்டும். இதுவெல்லாம் இருக்கிற பொழுது ஒரு அளவுக்கு தக்வாவாகி விடுகிறது. கொஞ்சம் மேல போய் அப்படியே போனா நம்முடைய ஹஜரத் அவர்கள் சொன்னது மாதிரி சொர்க்கம் எழுதப்பட்டது, நரகம் எழுதப்பட்டிருந்தது, சொர்க்கம் எழுதப்பட்டிருந்தது, ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு லௌஹுல் மஹ்பூதுல சொன்னது மாதிரி. யதார்த்தம் மகான்கள் மேலே போக போக அவர்கள் நிலை என்னவென்றால் அவங்க தக்வாவுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான், அல்லாஹ் உன்னில் அல் ஃபனா ஃபில்லாஹ், அல்லாஹுவில் தன்னை ஃபனாவாக்கிக் கொள்வது. அல்லாஹுவில் தன்னை ஃபனாவாக்கிக் கொண்டால் தான் என்று ஒன்று இல்லை, தனக்கென்று ஒரு தேவை இல்லை, தனக்கென்று ஒரு விருப்பம் இல்லை. தானே இல்லாத பொழுது தேவை எங்கிருந்து வரும்? தானே இல்லாத பொழுது விருப்பம் எங்கிருந்து வரும்? தானே இல்லாத பொழுது வெறுப்பு எங்கிருந்து வரும்? தானே இல்லாத பொழுது கோபம் எங்கிருந்து வரும்? தானே இல்லாத பொழுது எரிச்சல் எங்கிருந்து வரும்? தானே இல்லாத பொழுது மஹப்பத்